ரசூலுல்லாஹ் என்ன நினைக்கிறாங்கடா, அல்லாஹ் தஆலா என்னை கைவிட்டானோ, ஏன் வந்தோன்னு போகணும் என்ற மாதிரி ஃபீலிங் பண்றாங்க, கவலைப்படுறாங்க. அதுக்கு அவரோட மனைவி வந்து நரகத்தை விட்டு காப்பாதற்கான வழிகள் தான் சொல்லிக் கொடுக்கிறேன். அதற்காக அந்த மக்கள் எனக்கு கொடுக்கிற வார்த்தை தெரியுமா? பைத்தியம், மெண்டல் என்ற ஒரு கவலை ஏற்படுத்துகிறார். அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது, நீங்கள் மக்கா விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பயணம் போங்க சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் மதிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் அபூபக்கருடைய வீட்டுக்கு வருகிறார். அபூபக்கரே, ரகசியம் பேச வேண்டும், உங்களுடைய வீட்டுல யாரும் இருக்கிறாங்களா, கொஞ்சம் வெளியே. வயிற்றுல கல்ல கட்டி கொண்டிருக்கிறார்கள், என்ன தாங்க முடியவில்லை. வீட்டில் ஏதாவது உணவு இருக்கிறதான்னு கேட்கிறார்கள். மனைவி சொல்றான், ஆமா என்னென்ன உணவு இருக்கிறது, தயார்படுத்துங்க. ரசூலுல்லாஹ் கூட்டிட்டு வா. ரசூலுல்லாஹ் போய் சொல்றான், வாங்க வீட்டுக்கு. ரசூலுல்லாஹ் சுயநலவாதி கிடையாது. ஆயிஷா நாய் முந்திட்டாங்க, ரசூலுல்லாஹ் அதுல தோத்துட்டாங்க. இன்னொரு நாள் என்ன செய்யறான்னு கேட்டா, ஆயிஷா இங்க வாங்க, இப்ப நம்ம இன்னொரு தடவை ஓடி பார்ப்போம். அப்ப ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாய் அது வேற ஒரு நாள்